நமசிவாய. ஒரு நாள் நீங்க டைம் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு 3 கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தொடர்ந்து போக வேண்டிய 3 கோயில்கள் கிட்டத்தட்ட 6000 வருட பழமையான கோயில். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க. இந்த 3 கோயில்களும் தொடர்ந்து ஒரே நாளில் போய் தரிசித்து விட்டு வந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள். இந்த கோயில்களை தரிசித்து வந்தீர்கள் என்றால் கண்டிப்பான முறையிலே நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ நடக்கும். அது மட்டுமல்லாமல் இழந்தது அனைத்துமே திரும்ப வரும். பலருக்குமே பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பழைய கோயில்ல எப்படி தரிசிப்பது அப்படின்ற மாதிரியான ஒரு முறை தெரியவில்லை. இதை நம் முன்னோர்கள் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். முதல் எடுத்தோம்னா கூப்பிடு விநாயகர் என்ற கோயில். அந்த கூப்பிடு விநாயகர் என்ற கோயிலே போய் பார்த்துட்டு தரிசிச்சுட்டு வரணும். அங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பூட்டி தான் இருக்கும். அங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட யாராவது கேட்டீங்கன்னா ஓபன் பண்ணி விடுவாங்க. அப்புறம் நீங்க போய் தரிசிச்சுட்டு விளக்கேற்றி வைத்து விட்டு வரலாம். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் போக வேண்டியது பக்கத்திலேயே மாதவனேஸ்வரர் கோயில் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். மாதவனேஸ்வரர் கோயிலே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கேது பகவானுக்குரிய கோயில். அதாவது கேதுவுக்கு சாப விமோச்சனம் கொடுத்த கோயில் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லலாம். அந்த கோயிலே போயிட்டு நீங்கள் சிவனை தரிசித்து விட்டு அங்கும் விளக்கேற்றி வைத்து விட்டு திரும்பவும் நீங்க திரும்ப இங்கே பக்கம் வந்தீங்கன்னா திருமுருகன் போண்டி முருகர் கோயில். இது எல்லாமே கோயம்புத்தூருக்கு அடுத்த அவினாசி திருப்பூர் அந்த ஏரியால இருக்கக்கூடியது. உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இந்த 3வது கோயில் திருமுருகன் பூண்டியில போனீங்கன்னா உள்ளேயே பார்த்தோம்னா உங்களுக்கு 2 தீர்த்தங்கள் இருக்கின்றன. 3 தீர்த்தங்கள் இருக்கு ஆக்சுவலா. இதுல 2 தீர்த்தங்கள் இப்பொழுது உபயோகத்தில் இருக்கின்றன. அங்க வரக்கூடியவர்கள் அந்த தீர்த்தத்தில் குளித்து விட்டு கோயிலுக்கு செல்வதை நம்ம பார்க்க நீங்களே அங்க போனா பார்க்கலாம். அந்த தீர்த்தத்தில் குளித்து விட்டு போனோம் என்றால் எல்லா விதமான பாவங்களும் நிவர்த்தியாகும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. வேற ட்ரெஸ் எடுத்துட்டு போய்க்கோங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மாதிரி தான் நீங்க உள்ள போக வேண்டியிருக்கும். நீங்கள் ஈரனுடையோடனே போய் கும்பிட்டீங்கன்னா அதுக்கு உண்டான பலன் எதுவுமே கிடையாது. மற்றபடி அனைத்து விவரங்களுமே இந்த வீடியோவில் வரும். வீடியோலையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற விவரங்களை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தாலும் அந்த போன் டீடைல்ஸ், அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். நமசிவாய. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவேர்மா ஸ்ரீ மகா கணபதி மூர்த்தி மகாதேவ. அதாவது சார் இங்கே மாதவனீஸ்வரன் சொல்லி போட்டு அந்த காலத்தில் மாதவ அரண்மனையெல்லாம் இருந்து அழிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கே வனமாக இருக்குது. ஒரு பொண்ணுடைய சாபத்தால் அதெல்லாம் வனமாகி இப்போ 6வது யுகங்களில் தான் ஊராக இருக்குது. அப்படி இருக்கிற காலங்களில் 3 சிவாலயங்கள் எல்லாம் 2 சிவாலயங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இதுதான் ஆரம்ப காலங்களில் வழிபாட்டுக்கு இருந்த கோயில். 2வது தான் அங்கே முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு இங்கே கோயில் எதுன்னு தெரியாதனால தான் அங்கே ஈஸ்வரன் மண்ணில் பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணடா. இங்கே ஒரு யுகத்தில் மாதவ வனம்னு சொல்லி மாதவனீஸ்வரன் பொண்ணு வழிபாடு பண்ணியிருக்கு. துர்வாச முனிவர் இதில் ஈஸ்வரனை பூஜை பண்ணியிருக்கார். மாலாதர வேடங்கிறவர் தான் வேட்டையாடிட்டு வரப்போ இந்த எல்லாம் வனமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் பசுமாடு வடிவில் கோயில் கட்டி வச்சு ஈஸ்வரனை பூஜை பண்ணியிருக்கார். ஒரு பிறவியில் அவர் வேடனாக பூஜை பண்ணி மறுபிறவியில் அரசராக இங்கே புத்திரபாக்கி வேண்டி சிவனை பூஜை பண்ணியிருக்கார். இங்கே கேது சாப நிவர்த்தியாக இங்கே கேது ஈஸ்வரனை பூஜை பண்ணி அந்த சாப நிவர்த்தி ஆனதுனால கொங்கு நாட்டில் நம்மளுக்கு கேதுக்கு தனி சன்னதி. இங்கே சுந்தரமூர்த்தி பாடல்பட்ட ஸ்தலங்க இது. கொங்கு சிவாலயங்கள் இது 2வது இடம். அவினாசிக்கு அப்புறம் இது பவானி, கொடுமுடி, வஞ்சிமாங்குடல், திருச்செங்கோடு. ஒவ்வொரு யுகங்களில் ஒவ்வொருத்தரும் வழிபாடு இது கிட்டத்தட்ட ஒரு 12,000 வருஷம் ஆச்சுங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதனுடைய இது என்னங்கிறது தெரியல. இப்போ சமயத்தில் தான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இது இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறப்போ செப்பு தகடத்தை வச்சு தான் உங்களுக்கு சுற்று பிரகாரமெல்லாம் எடுத்து கட்டிக்கிறாங்க. முதல் பார்த்தீங்கன்னா பசுமாடு வடிவில் தான் கோயில். அதுக்கு உள்ளே போனீங்கன்னா சுவாமியும் விநாயகர் மட்டும்தான் இருந்து தீர்த்தத்தோடு சரி. இப்போ இந்த எல்லாம் எடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் பரிவாரங்கள்லாம் வச்சு அம்பாள் இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இங்கே சுவாமி சுயம்புங்குது. கீழே 18 ஆவடையாக இருக்கிறதா சொல்லி ஐதீகங்கள். பரிகாரங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த ராகுகேது இதனால் இருக்கிறவங்க இங்கே பரிகார பூஜை பண்ணிட்டு போனால் அவங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கும். கல்யாண தடுங்கள் உள்ளவங்களும் இது பண்ணலாம். மித்த தொழில் முடக்கங்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ஞாயிற்றுக்கிழமை இந்த யமகண்ட காலையில் வழிபாடு பண்ணலாம். அது போக இங்கே எல்லா பரிகாரங்களும் உண்டு. ஆயுஷ் ஹோமம், ஆயுள் வர்த்திக்காக ஆயுள் ஹோமம் பண்ணுறாங்க. பிரஜந்தி ஹோமம் எல்லா பூஜைகளுமே இங்கே நடந்துகிட்ருக்குது. நீங்கள் காலகஸ்தி போய் பண்ணால் என்ன பலன் உண்டோ அந்த பலன் இங்கே பண்ணாலே அதுக்கு உண்டான இது உண்டுங்க. பசுமாடு இங்கே ராஜ்யாவாளைங்கிற கிராமத்துலேருந்துங்க இங்கே மேய்ச்சலுக்கு வரப்போ இதாகிறப்போ பால் இதாகுதுன்னு சொல்லிட்டு தான் இதில் அடிக்கிறப்ப சுவாமியினுடைய சிரசு இதானதுனால எங்களுடைய தலைமுறைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் வந்துருக்கு. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி இதானது இன்றைக்கி வரைக்கும் பால் வந்துட்டுருக்குங்க. அவங்க பால் வந்தால் தான் அந்த கோயிலுக்கு காலசந்தி பூஜையை பண்ணுவாங்க.
முதல் கால பூஜைக்கு அவங்க தான் பால் இது பண்ணுறாங்க. 3 தீர்த்தத்தில் வந்து எலுமிச்சக்காய் சுவாமிகிட்ட வச்சு கொடுப்பாங்க. ஒரு பழம் சாப்பிட்டு ஒரு பழம் தேய்ச்சி விடுவாங்க. ஒரு 1 மணி நேரம் இது பண்ணிவிட்டு அந்த 3 தீர்த்தையும் குடித்து கோயில் பிரகாரம் சுற்றி வந்து அபிஷேகமான தீர்த்தம் கொடுப்பாங்க. அதே மாதிரி மதியானமும் அந்த பழம் 2 பழம் கொடுப்பாங்க. இது ஒன்று தான். ஆனால் 48 நாளுங்கிறதுக்குள்ள கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பூர்ணமாகவே குணமாயிடும். திருமுருகன் பூண்டி பேரூராட்சி கவுன்சிலரு, 3வது முறை கவுன்சிலர், ஏடிஎம்கே கவுன்சிலரு. நான் வந்து டெய்லி வந்து இந்த மாதேஸ்வரன் கோயிலுக்கு வருவேன். இந்த மாதேஸ்வரன் கோயில் என்ன சிறப்புனா, அந்த ஆதி காலத்தில் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோயிலில் வந்து வெறும் வந்து பசுமாடு மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. பசுமாடுகளாக மேய்ஞ்சிட்டு இருந்தது. அப்போ இது என்னென்னா, பசுமாடு மேய்ஞ்சிட்டு ஒரு மாடு மட்டும் வந்து அந்த புத்துக்கிட்ட நின்று பால் தானாக சுரக்குது. பால் தானாக சுரக்குது. அப்போ அந்த வேலைக்கார பையன் போய் ஓனர்கிட்ட சொல்கிறேன். அப்படி ஓனர் போய் பால் கறக்கும்போது பால் பசுமாட்டு மடியில் பால் இல்லை. ஏதோ இந்த 2 நாளாக பால் இல்லாமல் இருக்குது, இது என்ன காரணம், நீ குடிச்சு போட்டு வந்து போய் சொல்கிறியா அப்படின்னு வந்து ஓனராகப்பட்டது வந்து அந்த பையனை, வேலைக்கு இருக்கிற பையனை அடிக்கிறா. அப்படி அடிக்கும்போது மறுநாள் காலையில் வந்து அதே மாடு பசுமாடு மேய்க்கிறதுக்கு வந்துடுறா. அப்படி இது ஒரு நந்தவனமாக இருந்தது. இந்த நந்தவனத்தில் ஒரு மரத்து மேலே ஏறி போய் அந்த சிறுவன் போய் உட்காந்துக்கிறா. அப்படி கரெக்டாக அந்த பசுமாடு வந்து பால் கொடுக்குறதாகப்பட்டது ஏன் இல்லை இது மல்லாத்தானே மேயுது அப்படின்னு சொல்லி மரத்து மேலே ஏறி மாடு பார்க்கும்போது தெரியாத மாதிரி நின்ட்டா. அப்படி அதுக்கப்புறம் மாடு சுற்றியும் முற்றியும் பார்த்துட்டு ஆள் பார்க்கலன்னு சொல்லி இந்த சிவன் கோயில் இருக்கிற புத்து அங்கே வந்து நிற்குது. பால் வந்து அவன் பின்னாடியே அந்த பையன் வந்து ஒளிஞ்சிட்டு இருந்து பின்னாடியே வந்து பார்க்குறான். தானாக மாடு நிற்குது, பால் தானாக சுரக்குது. பால் யாரும் கறக்கல, தானாக கறக்குது. அதை பார்த்துட்டு வந்து அந்த பையனாக ஓனராகப்பட்டது ஓனர்கிட்ட போய் அந்த மாடு மேய்க்கிற பையன் சொல்கிறான், இங்கே பாருங்க இந்த மாதிரி மாடு தானாக பால் சுரக்குது அப்படின்னு. அவர் வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்துட்டு மாட்டு தாரையே இறக்கிறது இல்லை, வெறும் புற்றாத்தாக்குது. அப்போ வந்து கடப்பாறை விட்டு இடிக்கிற. அப்படி இடிக்கும்போது இடி மின்னல்லாம் வருது. அது தானாக இடிப்பு டங்குன்னு ஒரு இடத்துல போய் டங்குன்னு படுது. கடப்பாறையாகப்பட்டு புத்துடிஞ்சு படுது. பார்த்தா சிவன் உள்ளுக்கிறாரு. சுயம்பு தானாக வளர்ந்த சுயம்பு இந்த மாதேஸ்வரன் கோயில் சுயம்பு தானாக வளர்ந்தது. அப்புறம் இது ஒரு காலத்தில் வந்து வெள்ளைக்காரங்களாக வந்து யானைகளை விட்டு இந்த சிவனை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யானை விட்டு எடுத்து பார்த்துருக்குறாங்க. முடியல, யானை வந்து எடுக்க முடியல. ஆனால் இது வந்து சுயம்பு தானாக வளர்ந்த சுயம்பு மாதேஸ்வரன் கோயில் வந்து நந்தவனமாக இருந்தப்போ தானாக இயற்கையாக வளர்ந்த சுயம்பு சிவன், கிழக்கு பார்த்துருக்கிற சிவன் வந்து தானாக வளர்ந்த சுயம்பு. 2வது அதுக்கப்புறம் 2000 ஆண்டுகளுக்கு பின்னாடி இதை புதுப்பித்து கேது ஸ்தலமாக ஒன்று உருவாக்கிக்கிறாங்க. இது வந்து கும்பகோணம் கீழ்பெரும்பள்ளம் அங்கே தான் போகணும். அங்கே போனால் மட்டும்தான் இந்த கேது ஸ்தலம் அங்கே இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம இங்கே பூண்டி முருகன் கோயிலையே இங்கேயே இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து அங்கே பெரிய கோயில், பூண்டி பெரிய கோயில் வந்து சிவன் மேற்கு பார்த்த சிவன் சிறப்பு வாய்ந்தது. ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, வெண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகானாம் ஷஜே பவரோகிணாம் நிதஜே சர்வவித்யானாம் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தஜே நம. குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் யுகனே. அருள்மிகு திருமூலநாத சுவாமி திருக்கோவில் ஸ்ரீ ஆலிங்கபுரம் சனாம்பிகா சமேத ஸ்கந்தநாதேஸ்வரர் ஆலயம், திருப்பூர் மாவட்டம், ஊர் திருமுருகன் பூண்டி. சிவபெருமான் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா திருமுருகநாத சுவாமி என்று பெயர். அம்பாளுடைய பெயர் வந்து முயங்க பூன் முளைவள்ளி அம்மை. இந்த ஊரில் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடப்பட்ட திருஸ்தலம். இந்த தலத்தில் வந்து பார்த்துட்டீங்கன்னா சிவபெருமான் வந்து பார்த்துட்டீங்கன்னா திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி சூரசம்ஹாரம் பண்ணிட்டு சம்ஹார தோஷத்துக்கோசரம் இங்கே வந்து சிவபூஜை பண்ணுறார். இந்த சூரன், அதாவது பிராமணன், கர்ப்பிணி, பசு, சிவபக்தர்கள்,
சிவனடியார்கள் இவர்கள் எல்லாம் துன்புறுத்தினா வந்து அந்த பிரம்மஹத்தி தோஷமாகப்பட்டது வந்துடுது. வரும்போது சுப்பிரமணிய சுவாமி வந்து சூரன் வந்து ஒரு சிவபக்தன், அவரை சம்ஹாரம் பண்ண உடனே அவருக்கு அந்த வீரஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லிடுது. பிரம்மஹத்தி அல்ல, வீரஹத்தி தோஷம் என்று ஒரு தோஷம் வந்து முருகப்பெருமானுக்கு அந்த தோஷம் வந்து அமையப்பட்டது. அமையப்பட அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது சுவாமி அசரீதியில வந்து சொல்றாரு, ஸ்கந்தமாபுரி கஷேத்திரம், அதாவது ஸ்கந்தமாபுரின்னா திருமுருகன் பூண்டிங்கிறது சான்ஸ்கிரிட்ல வந்து ஸ்கந்தமாபுரின்னு பேர். ஸ்கந்தமாபுரி பட்டணத்துல போய் நீ தீர்த்தத்துல நீராடிண்டு சிவபூஜை பண்ணால் அந்த அந்த வீரகத்தி தோஷமாகப்பட்டது நிவர்த்தியாகும் என்று அசரீதியில சுவாமி சொல்றார். சுவாமி சொல்லும் போது சரி, முருகப்பெருமான் வந்து அந்த அங்கிருந்து வரும்போது அவர் அந்த கோபதாபம் அடங்காம அங்கிருந்து வரார். தெற்கு திசை தெரியாம, எது கிழக்கு எது மேற்கு எது வடக்கு திசை தெரியாமல் அங்கிருந்து இங்க வரார். இங்க இருந்து வரும்போது வரவரையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேலு மயில அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாரு. அவங்கனால நடக்க முடியல. முருகப்பெருமான் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது இங்க சமுத்திரமா நதின்னு சொல்லி ஒரு நதி ஓடுது. அந்த சமுத்திரமா நதி ஓடும் போது அவ வந்து மாலை நேரம் அப்படிங்கிற காலை மாலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவர்கள்லாம் வந்து நீராடிட்டு அனுஷ்டானம் பண்ணக்கூடிய நேரம். அந்த நேரங்கள்லாம் ஆகப்பட்டது கரெக்டாக அந்த அமைஞ்சு வரும்போது சுப்பிரமணிய சுவாமி என்ன பண்றாருன்னா நீராடுறார். அந்த சமுத்திரமா நதியில நீராடிட்டு அப்புறம் நம்ம பூஜை பண்ணணும், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணும்போது மறுநாள் சிவலிங்கம் முடிச்சு சிவ பூஜை செய்யறாரு. சிவபூஜை பண்ணோம்னா சுவாமி அந்த வீரகத்தி தோஷமாகப்பட்டது நிவர்த்தி ஆயிடுது. இந்த இடத்துல என்னுடைய தோஷமாகப்பட்டது இந்த இடத்துல நிவர்த்தியானது. அதனால இங்கிருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு செய்வனை கோளாறுகள், மாந்திரீகம், இந்த ஏவல் பில்லி சூன்யம், இந்த மாதிரி தோஷங்களை நிவர்த்தி பண்ணி, இங்கே செவ்வாய் தோஷங்களை நிவர்த்தி பண்ணி இங்கிருந்து அவளுக்கு வந்து அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா வந்து என்ன பண்றாருன்னா முருகப்பெருமான் இங்கே வந்திருக்கிறதுனால அவரை சிவபூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம்னு சொல்லி தீர்த்தத்தை உருவாக்குறார். அம்பாள் பார்வதி தேவி என்ன பண்றா, தன் மகன் இங்க வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஞானம் கொடுக்கக்கூடிய ஒரு தீர்த்தம் வேணும்னு சொல்லிட்டு ஞான தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்தம் உருவாக்குறாங்க. சுப்பிரமணிய சுவாமி என்ன பண்றாருன்னா தன் சிவபூஜைக்கு அப்பாவுக்கு பூஜை பண்ணணும், அதுக்கு வந்து நல்ல சுத்தமான தீர்த்தம் வேணும்னு சொல்லி தன்னோட 7 நாள் உருவாக்கப்பட்ட தீர்த்தம் தான் சுப்பிரமணிய தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை எடுத்து சிவபூஜை பண்றார். தெற்கு முகமா உட்காந்து சிவபூஜை பண்ணிகிட்டே இருக்கார். அவருக்கு அந்த தோஷமாகப்பட்டது கொஞ்சம் நன்னா இருக்கார், கொஞ்சம் சிரமமாகுது, கொஞ்சம் நன்னா இருக்க சிரமமாகுது. மறுபடியும் கூப்பிட்டு கேட்குறாரு அம்பாவை, அம்மா இந்த மாதிரி நான் அப்பாவுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன், இதை நல்லா பண்ணிட்டு இருக்கேன், நம்ம அப்பா சொன்னனால தான் இங்கே வந்து பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி குறைகள் என்ன நிவர்த்தி ஆகலை. அப்புறம் நீ தெற்கு முகமாக இருந்து பூஜை பண்ணாத, வடக்கு முகமாக இருந்து ஒரு முகம் பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லும் போது சுப்பிரமணிய சுவாமி வடக்கு முகமாக ஒரு முகம் வச்சு பூஜை பண்ணும்போது அது தோஷமாகப்பட்டது முற்றிலும் நிவர்த்தி அடைந்தது. அந்த ஸ்தலம் தான் இது. அவசியம் உணை வேண்டி பல காலம் அறிவின் உணர்ந்தாண்டிற்கு ஒரு நாளில் தப ஜபமும் தேண்டி கனிவாகி சரணமதம் பூண்டற்கு அருள்வாஜே சபதமுடுதாண்டி தகதூர்வாய் ஷடு சமயங்காண்டர் கனியானே சிவகுமரன் வேண்டி பெயரோனே திருமுருகன் பூண்டி பெருமானே அப்படின்னு சொல்லி அருணகிரிநாத சுவாமி இந்த திருத்தலத்துல திருப்புகழ் பாடியிருக்காரு. அருணகிரிநாத சுவாமி வந்து ஆண்டுக்கு ஒரு முறை, அதாவது வைப்பு ஸ்தலம்னு பேர், அவர் வந்து இந்த ஸ்தலத்துக்கு வரக்கு முன்னாடி இந்த பாட்டு பாடியிருக்காரு. திருவண்ணம்பூண்டி அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் இருக்கு, ஸ்தலத்துக்கு என்னால் வர முடியல, ஏன்னா அங்கே வர வைக்கணும் அப்படின்னு காரணம் கேட்கும்போது சுவாமி சொல்றாரு, ஆண்டுக்கு ஒரு முறை நீ என்னை நினைச்சு பாடனாவே போதும், இந்த தோஷங்கள் உங்களுக்கு நிவர்த்தி ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு. நான் அவர் சரீர உபாதைகள், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் வந்து தோல் நோய் அடையப்பட்டார் அருணகிரிநாத சுவாமி. அந்த தீர்த்தத்தில் குளிக்கணும், இங்கே வரணும்னு சொல்லி அவருக்கும் யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இருக்கிற பெரியவர்கள் நீ அங்கே போய் நீ அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு முருகப்பெருமானை பார்த்து வழிபாடு பண்ணிட்டு வா, உனக்கு அந்த குணமாயிரு சொல்றாரு. அங்கிருந்து இங்கே வர முடியலன்னு சொல்லிட்டு அங்கிருந்தே பாடுறாரு. அதான் வைப்பு ஸ்தல பாடல்னு பேர். அருணகிரிநாத சுவாமி 2வது பட்சத்துல வர்றார். அங்கே அவருடைய கஷேத்திரத்திலேருந்தே பாடியிருக்கார். அதாவது தன்னோட ஊரில் அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த ஊர்லேருந்தே பாடியிருக்கார். இந்த ஊருக்கு ஒரு முறை வந்தால் கூட போதும், எனக்கு அந்த வியாதி நிவர்த்தி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது சுவாமி அதை ரெடி இங்கிருந்து அங்கே ரெடி பண்ணி கொடுக்குறார் சுப்பிரமணிய சுவாமி. அதே மாதிரி 2வது வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் பாடல் பெற்ற ஸ்தலம். அதாவது சேரமானாரூரங்கிறவர் பெரிய மகாராஜனும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் நண்பர்கள். அதாவது அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கருவூர் இந்த மாதிரி அந்த கிழக்கு பக்கத்துல இருந்து முடிச்சுட்டு அவர் இதுக்கு போகலாம், திருவஞ்சிக்குளம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரார். நான் மாதிரி இப்போ நான் அங்கே போகிறப்ப எனக்கு உண்டான பொன்பொருள் ஆவணங்கள்லாம் கொடு, நான் கிளம்புறேன். அதாவது சுந்தரமூர்த்தி நாயனர் வந்து சிவாச்சாரியார், அவருக்கு வந்து அந்த பொன்பொருள் மேலே கொஞ்சம் ஆசைகள் அதிகம். நான் எனக்கு வேணும் உடனே கேட்குறாரு. ஏன்னா சேரமானார் ஒரு என்ன பண்ணுறாருன்னா நகையெல்லாம் நண்பர் தானே, நகையெல்லாம் நிறைய கொடுக்குறாரு. உடனே நீ போயிட்டு வாப்பா, போயிட்டு சீக்கிரம் போயிட்டு திரும்பி நம்ம ஊருக்கே வந்துரு அப்படின்னு சொல்கிறார். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துடுறேங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறார். கிளம்பி போயிட்டு வரும்போது வந்து பண்ணுறாருன்னா ரொம்ப அன்டைம் ஆகிடுது. அன்டைம் ஆகும்போது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடு விநாயகர் கோவில்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர். இந்த விநாயகர் கோவிலில் தான் போய் தங்குறார்.
நைட்டு இரவு நேரம் ரொம்ப நேரம் ஆயிடுது, நகையெல்லாம் கொண்டு போகிறனால இந்த பாதுகாப்புன்னு கருதி ஒரு இடத்துல தங்கிடலாம்னு சொல்லி தங்குறாரு. தங்கும்போது சிவபெருமான் இங்கே என்ன பண்ணுறாருன்னா, முல்லைவனம் காடாக இருந்திருக்கு இந்த இடம். அதாவது கோவில் கிடையாது, அப்போ முல்லைவனம் காடாக இருந்திருக்கு. காட்டுக்குள்ளே சுவாமி இங்கே இருந்திருக்காரு. ரொம்ப அடர்ந்த காடை. அந்த காட்டெல்லாம் தாண்டி நம்ம பத்திரமா போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி திருப்தியில் படுத்துட்டு இருக்கார். படுத்துட்டு இருக்கும்போது சுவாமி அதாவது மினி டைம் டயத்துக்கு மேலே பண்ணுறாருன்னா, வேடு உருவங்கள் பூதகணங்கள் சிவபெருமான் வேறு உருவத்தில் பூதகணங்கள் எல்லாம் அழைச்சிட்டு போகிறார். போய் நகையெல்லாம் அபகரிச்சுட்டு வந்துடுறாரு. அபகரிச்சுட்டு வரும்போது அங்கே இருக்கிற விநாயகரை கூப்பிட்டு காலையில் எந்திரிச்சு கேட்குறாரு, ஏன்பா என்னப்பா நகையெல்லாம் காணா, யாராவது பறிச்சுட்டு போயிட்டா யாருன்னு சொல்லும்போது விநாயகர் வந்து தன்னோட தும்பிச்சங்கையை எடுத்து காமிக்கிறார். இந்த கோவில் திசையை நோக்கி காமிக்கிறார். அதாவது அவருக்கு கூப்பிடு வெள்ளை யாருன்னு பேர். விநாயகருடைய மண்டையில ஒரு கொட்டு கொட்டுறாரு சுந்தரமூர்த்தி. என் நகையெல்லாம் எடுத்துட்டு போறாங்க, நீ பார்த்துட்டு சும்மா இருந்திருக்க இல்லை. ஏன்னா சிவபெருமானோட பையங்கும் போது இவருடைய நண்பனோட பையன் தானே, உரிமையா கேட்கிறார். இந்த மாதிரி அவனோட நகையில எடுத்துட்டு போறா, பார்த்துட்டு அதுக்கே சொல்லும்போது அப்பான்னு சொல்லாம இந்த வழியை காமிக்கிறார். இந்த பக்கம் தான் போனாங்க, நீ போய் கண்டுபிடிச்சுங்கன்னு சொல்லி அப்படி அங்கிருந்து வரும்போது ஒவ்வொரு நகையா வச்சுட்டே வரார் சிவபெருமான். அவரோட திருவழியாடு ஒரு நகையா வச்சுட்டே வரும்போது அந்த நகையை வந்து இங்கே எடுக்கிறார். கடைசி லாஸ்ட்டாக வந்து பார்க்கும்போது சுவாமி சிவபெருமான் சன்னிதானத்தில் வந்து ஒன்று பார்க்குறாரு, எப்பா நீங்கள் இருக்கிற என்னோட நகையெல்லாம் அபகரிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு கேட்கும்போது சுவாமி திட்டி பாடுறார். எல்லா ஊர்லேயுமே வந்து அன்பா பாடியிருப்பார், இங்கே மட்டும்தான் திட்டி பாடுறார். அதாவது குடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் விரவலாமை சொல்லி திடுக முட்டன குத்தி கூரை கொள்ளுமிடம் முடுகனாரிய வடுகர்வாள் முருகன் பூண்டி மாநகர்வாய் இடுகு நுண்ணிடை மங்கை தன்னோடும் எத்துக்கு இங்கிறதே ரெம்பிரான். இந்த மாதிரி கல்வர்கள்லாம் இருக்கிற இடத்துல நீ அழகான மனைவி வச்சுட்டு எதுக்காக நீ இங்கே இருக்க, வா போலாம் வா அப்படின்னு கூப்பிட்றாரு. அந்த வேடுவர்கள்லாம் இந்த மாதிரி சுவாமி நான் என்னோட நகையில் அபகரிச்சுட்டாங்க அப்படின்னு. அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி சுவாமி வந்து விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறாரு. அதாவது வேடு உருவமாக காட்சி கொடுக்குறாரு. அப்பா நீ தான் இது மாதிரி நகையில எடுத்துன்னு வந்தையா, நகையெல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி காலபைரவர் சன்னிதானம் நம்ம கோயிலாம் பிரகாரத்திலே முதல் பிரகாரத்திலேயே காலபைரவர் சன்னிதானத்துக்கு முன்னாடி ஒரு கிணறாட்டம். அந்த கிணத்துல தான் நகையெல்லாம் பதிச்சு வைக்கிறார். பதிக்க வச்சுட்டு நீ வா அங்கே போய் எடுத்துட்டு வா, நகையை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. நகையெல்லாம் எடுத்துட்டு வரும்போது சுவாமி அம்பாள் விருஷபாரோடத்தில் காட்சி கொடுக்குறாங்க. அதாவது மாசி மாகம் பிரம்மோற்சவத்தில் அந்த ஒரு நாள் அந்த திருவிழாவில் 11 நாள் திருவிழாவில் ஒரு நாள் திருவிழா அந்த வேடுவரி உற்சவம் நடக்கும். அதுக்கு எல்லாருமே கண்டிப்பாக வந்திருந்து தரிசனம் செய்துக்கலாம். அதாவது காணா போன பொருள்கள், நீள்பட்ட கேஸுகள், தவிர்க்க முடியாத கேஸுகள் தான் இருந்தாலும் ரொம்ப நாள் தடைப்பட்டு போயிட்டே இருக்கிறது அந்த காரியங்கள் எல்லாமே இந்த குடுகு பெஞ்சிலேயே சொல்கிற 10 பதிகம் திருமணம் முண்டி தேவாரம் 10 பதிகங்களை பாராயணம் பண்ணி வீட்டிலேயே தெய்வம் போட்டு பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணால் அந்த சீக்கிரமாக அந்த காரியங்கள்லாம் நடைபெறும் என்கின்ற ஒரு நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பக்கத்தில் மங்களாம்பிகை சமேத மாதவனேஸ்வரர் ஆலயம். இந்த கேது பகவான் பரிகார ஸ்தலம். அதாவது அந்த மங்களாம்பிகை மாதவனேஸ்வரர் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிகால சிவாலயம், பிரதயுகம், திரேதாயுகம், தாபரயுகம், கலியுகம். கலியுகத்தில் வந்து அங்கே கேது பகவான் பூஜை பண்ணியிருக்காரு. கேது பகவான் பூஜை பண்ணும்போது துர்வாச மகரிஷி வந்து அதுவும் மணந்த காடு முல்லைவன காடாக இருந்திருக்கு. துர்வாச மகரிஷி வந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது கேது பகவான் சர்ப்பரூபத்தில் வந்து தீர்த்த பாத்திரத்தை தட்டி விட்டுறாரு. துர்வாசகர் வந்து சாதாரணமாகவே கோபப்படக்கூடியவர். தீர்த்த ஜப பாத்திரத்தை தட்டி விட்டுறோன்னே கோபம் வந்து அதாவது தலைக்கு கீழே இடுப்புக்கு மேலே உனக்கு எந்த ஒரு உறுப்புகளும் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுறாரு. சாபம் விட்டோன்னா சர்ப்பம், ஏன்னா பாம்புக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளதான் எல்லாமே ஜீவாதாரமெல்லாம் இருக்கு. ஏன்னா இப்படி சாபம் விட்டாரு, அந்த சாப நிவர்த்திக்கு என்ன பண்றேன்னு சொல்லும் போது பிரம்மாட்ட அசரீதியா வந்து பிரம்மா சொல்றாரு, நீங்க சிவ பூஜை பண்ணு, சிவ பூஜை பண்ணினா தான் அந்த உனக்கு அந்த பிரம்மகதி தோஷமானது நிவர்த்தியா, அந்த தோஷமாகப்பட்டது நிவர்த்தி ஆகும்னு சொல்றாரு. சிவஸ்வரூபம் அவரோட சாபம் வாங்கும்போது அந்த சாபம் நிவர்த்தி ஆகணும்னா சிவ பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அவன் சிவ பூஜை பண்றாரு. சிவ பூஜை பண்ணா சுவாமி அருள் பாலிச்சுட்டு இங்க உனக்கு உண்டான தோஷங்கள் நான் நிவர்த்தி பண்ணிட்டேன், வரக்கூடிய சேவாதிகளுக்கு வந்து தோஷங்களை நிவர்த்தி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சுவாமியோடைய சத்திய வாக்குல கேது பகவான் அங்கே அமர்ந்திருந்து வரவங்களுக்கெல்லாம் அந்த கல்யாண தடைகள், இந்த சர்ப்ப சாபங்கள், அப்புறம் வந்து புத்திரபாகிய அனுகிரகங்கள், நவகிரக தோஷங்கள் எல்லாமே அங்கேருந்து எல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இது வரைக்கும் நான் வந்துட்டு போறவங்க எல்லாத்துக்குமே எல்லா காரியங்களும் சித்தி அடைஞ்சு எல்லாம் நல்லா சௌபாகியமா இருக்காங்க. இது வந்து அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய சேவாதியில் வந்து சுவாமி எங்களுக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆகிடுது, எனக்கு புத்திரபாகியம் இல்லை, இங்கே வந்து வழிபாடு பண்ணிட்டு போனதுக்கப்புறம் எங்களுக்கு புத்திரபாகியம் உண்டாயிருக்கு சுவாமி, ரொம்ப சந்தோஷம் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. ரொம்ப புண்ணியமான ஸ்தலம். இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தலம், தீர்த்தம், மூர்த்தி இந்த 3மே விசேஷம். ஸ்தலம் அப்படின்னா ஊர், அதாவது ஊருக்கு வந்து ஸ்கந்தமாபுரி பட்டணம்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பட்டணம்னா எல்லா வியாபாரிகள்லாம் வந்து கூடும் இடம் தான் பட்டணம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஊர் அது முதல்ல. 2வது தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், ஞான தீர்த்தம், சுப்பிரமணிய தீர்த்தம், துர்வாசக தீர்த்தம், இந்த 4 தீர்த்தங்கள்.
அடுத்து வந்து மூர்த்தி. மூர்த்தினா சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்து இருக்கார். அதாவது இந்த மேற்கு பார்த்த சிவாலயம் தரிசனம் பண்ணோம்னா 1008 சிவாலயங்களை தரிசனம் பண்ண புண்ணியம் ஒரு சிவாலயங்களை தரிசனம் பண்றது. கிழக்கு பார்த்து ஒரு மூர்த்தி, மேற்கு பார்த்து ஒரு மூர்த்தி, 2 மூர்த்திகளை இங்கே வந்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம். அதாவது வந்து இவர் ரொம்ப 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவாலயம். அனைவரும் வந்திருந்து திருமுருகநாத சுவாமி அருளுக்கு பாத்திரமாபடி கேட்டுக்கொள்கிறோம். குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நம்ம பூர்வ ஜென்ம கர்மாக்கள், நம்ம முன்னோர்கள் செய்த பாவ வினைகள், கர்ம வினைகள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பாருங்க ஆர்டிசம் சொல்லிட்டு அந்த ப்ராப்ளங்கள் எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கு. அந்த தோஷங்களே வந்து இங்கே முருகப்பெருமானை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கார். செவ்வாய்க்கிழமை அன்று காலை 6 மணி 6 to 7 செவ்வாய் ஓரையில் அந்த தேன் அபிஷேகம் செய்து, அந்த தேன் அபிஷேகம் அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் 3 தீர்த்தத்துலேயும் குளிச்சுட்டு வந்து இந்த தீர்த்த அந்த தேனாகப்பட்டது உள்ளே சாப்பிட்டாங்கன்னா அதான் மருந்து. அந்த மருந்துலேயே வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த வியாதிகள் குணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி சஷ்டி அந்த புத்திரபாகியம், அந்த புத்திரபாகியம் வேணும் சுவாமி எங்களுக்கு அப்படின்னு கேட்டு முருகப்பெருமான விரதம் இருக்கிற வந்து சஷ்டி அன்னைக்கு அந்த சுவாமி வழிபாடு பண்ணி பால் அபிஷேகங்கள் தேன் அபிஷேகங்கள் எல்லாம் செய்து அந்த தீர்த்தமாக இவங்க எடுத்து சாப்பிடும்போது அந்த புத்திரபாகியங்களாகப்பட்டது அனுகிரகம் செய்கிறார் சுப்பிரமணிய சுவாமி. இங்கே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை, அந்த முன்னோர்களுடைய சாபங்கள், இந்த முன்னோர்கள்லாம் வந்து சாபம் உண்டு, இந்த மனநிலை பாதிப்புகள், செய்வனை கோளாறுகள், இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் அமாவாசைக்கு இந்த 3 தீர்த்தத்தில் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு முருகப்பெருமான, சிவபெருமானை, அம்பாள் இவங்களெல்லாம் நவகிரகங்கள் எல்லாம் வழிபாடு செய்து அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷம், அதாவது பிரதி மாத ரெண்டு பிரதோஷங்கள் வரும் ஒரு மாதத்தில். இந்த 2 பிரதோஷமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. சுவாமி புறப்பாடு சாயரட்சியில் சுவாமி அபிஷேகம், நந்தியம்பெருமான் சிவபெருமானெல்லாம் அபிஷேகம் பண்ணி சுவாமி புறப்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை சதுர்த்தி திதி, காலபைரவாஷ்டமி, எல்லா விஷயங்களும் அந்த பிரதிமாதம் வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கந்தசஷ்டி 6 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கந்தசஷ்டி விரதம் சொல்லுவாங்க. இந்த 6 நாள் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கேயே இருந்து விரதம் இருந்து இந்த 6 நாள் 6வது நாள் சூரசம்ஹாரம் தரிசனம் பண்ணிட்டு சுவாமி கல்யாண உற்சவம் பார்த்துட்டு தான் அவங்க விரதத்தை பூர்த்தி பண்ணுறது. அது இந்த தலத்தில் ரொம்ப விசேஷமாக நடக்கும். மாசி மாதம் பிரம்மோற்சவம் மொத்தம் 13 நாட்கள். 13 நாள் தான் அப்பா சொன்ன மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனோடைய நகையெல்லாம் அபரிஞ்சு இந்த திருவிளையாடல்லாம் வந்து அந்த 11 நாள் ஒரு நாள் நடக்கும்னு சொன்னாலவா, அந்த மாசி மாதம் தான் அந்த பிரம்மோற்சவம்னு சொல்கிறது. இந்த கொடி ஏற்றி காலையிலேயே சாயரிச்சு சுவாமி திருவீதி விழா வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வாகனத்தில் வரும். பூத வாகனம், சிம்ம வாகனம், சூரிய பிரபை, சந்திரபிரபை, ரிஷப வாகனம், அப்புறம் தங்கமயில் வாகனம், இது மாதிரி வந்து 11 வாகனங்களை சுவாமி வந்து அருள்பாலிப்பார். இந்த நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் தேருங்க. முதல் நாள் வந்து சிவபெருமானுக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு தேர் இழுத்துருவாங்க. மறுநாள் வந்து அம்பாள் தேர். இது வந்து நம்ம ஊரோட வழக்கம். இத்தனை வருஷமாக அப்படி தான் நடந்துட்டு இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னாபிஷேகம், அதாவது சித்ரா பௌர்ணமி விசேஷம், ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம், அப்புறம் ஆடி வெள்ளிக்கிழமை 4 வெள்ளிக்கிழமை சிறப்பாக அம்பாளுக்கு ஊஞ்சல் பூஜைகள் சிறப்பாக நடக்கும். அப்புறம் புரட்டாசி மாதம் நவராத்திரி 9 தினங்களும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை அதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே நடக்கும். அனைத்து விசேஷங்களும் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது நம்ம திருமுருகன்பூண்டிக்கு வரக்கூடிய வழி அவிநாசிலேருந்து கரெக்டாக 5 கிலோமீட்டருங்க. அப்படியே நீங்கள் திருப்பூர்லேருந்து வரணும், திருப்பூர் பக்கமாக வந்து அங்கேருந்து வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா திருப்பூர்லேருந்து 8 கிலோமீட்டர். அவிநாசி விட்டு திருப்பூர் போகிற வழியில் 5 கிலோமீட்டரில் நம்ம திருமுருகன்பூண்டி ஸ்தலம் இருக்குது. முன்னாடியே வந்தீங்கன்னா அந்த ஆர்ச் இருக்கும். டைமிங் வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு நட திறக்கிறதுங்க. மதியம் 1 மணிக்கு நடையை லாக் பண்ணிடுவோம். அதே மாதிரி சாயந்தரம் 4 மணிக்கு நட திறந்தோம்னா இரவு 8 மணிக்கு நடை அடைக்கிறது. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு அந்த ஆர்டிசம் சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் வரைகள்லவா, அவெல்லாம் இங்கே வந்து தங்கணும் சுவாமி தரிசனம் பண்ணுங்கிற வழிமுறைகள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் வரக்கு முன்கூட்டியே எங்கள் கிட்ட ஒரு தகவல், தொலைபேசியில் தகவல் கொண்டுட்டு சுவாமி எங்களோட சௌகரியங்களை ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. இங்கே வந்து சிரவங்க அதாவது தங்கக்கூடிய இடங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப தூரமாக இருக்கும். உங்களுக்கு பக்கமாக நாங்களும் உங்களுக்கு சௌகரியங்கள் பண்ணி கொடுப்போம். அதுக்காக நீங்கள் முன்கூட்டியே எங்களுக்கு தகவல் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துரும். வான்மிகள் வளாது வைக, மணிவளம் சுரங்க, மன்னன் கூழ்முயரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்குக, நர்த்தவம் வேள்வி மல்க, மெல்மிகுள் சைவநீதி விளங்குக இவ்வுலகமெல்லாம். அரஹர நம பார்வதி பதையே, அரஹர மகாதேவா. திருமணமூடி திருமண சுவாமி திருக்கோவிலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இப்போ நம்ம குழந்தைகளுக்கு அந்த ஆர்டிசம் சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் வரைகள்லவா, அவெல்லாம் இங்கே வந்து தங்கணும் சுவாமி தரிசனம் பண்ணுங்கிற வழிமுறைகள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் வரக்கு முன்கூட்டியே எங்கள் கிட்ட ஒரு தகவல், தொலைபேசியில் தகவல் கொண்டுட்டு சுவாமி எங்களோட சௌகரியங்களை ஏற்பாடு பண்ணி கொடுங்க
அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. இங்கே வந்து சிரவங்க அதாவது தங்கக்கூடிய இடங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப தூரமாக இருக்கும். உங்களுக்கு பக்கமாக நாங்களும் உங்களுக்கு சௌகரியங்கள் பண்ணி கொடுப்போம். அதுக்காக நீங்கள் முன்கூட்டியே எங்களுக்கு தகவல் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். ரொம்ப நன்றி, வணக்கம்.